11th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கொஷின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் கல்வி மினி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். 11th ஸ்டாண்டர்டுக்கான ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இப்போவே குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெப்சைட்டில் பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுளில் போய் கல்வி மினின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வரும். கிளிக் பண்ணி நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மிட் டர்ம் எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் பிடிஎஃப்மே இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் எல்லா பிடிஎஃப்மே ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. மனித இனத்தின் முதல் அடையாளம் கேட்டிருக்காங்க. புள்ளின் இதழ்கள் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பால்நிலா பாதை என்ற நூலை எழுதியவர் கேட்டிருக்காங்க. ஆஸ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ அதுக்கப்புறம் மசானபு அந்த 1978ஆம் ஆண்டு எழுதிய நூல். போது என்ற சொல் உணர்த்தும் பொருள். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? கீழ்கண்டவற்றுள் தமிழ் சொல் எது? ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. குருவினா பொறுத்தளவில் இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோவ் பார்வையை குறிப்பிடுக. இன்குலாப் பற்றி சிறு குறிப்பு வரைக. 500 குறிப்பு வரைக. இதில் அந்த இனமொழி குறித்த ரசூல் கம்சதோவ் பார்வையும் 500 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பேச்சுமொழி மிஸ்டேக் ஆகிருக்கு பிரிண்டிங்கில். பேச்சுமொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொழு உரம் என்றால் என்ன? மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? அவை. அலர்ந்து பகுபத ஒரு விளக்கம் தருக. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் ரிவ்யூ அண்ட் மைக்ரேஷனுக்கான தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. சிறுவினா பொறுத்தளவுடன் உள்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? கவிஞர் நேரடி மொழி என கருதுவது எதனை? வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? நம் கருத்தை எழுதுக. குறித்த காலத்திற்கு முன்பாக ஊர் திரும்பிய தலைவன் கூறுவற்றை 500 கொண்டு விளக்குக. இதில் அந்த வில்வரத்தினம், வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி, அப்புறம் இந்த குறித்த காலத்திற்கு, இது மூணுமே மிக மிக முக்கியமான ஒரு வினா பார்த்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தளவில் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. சிம்பொனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நம் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. கீழ்காணும் மனப்பாடாது ஏடு தொடக்கி வைத்து என தொடங்கும் மனப்பாட பாட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி நடந்தது. இனிமேல் நடக்கக்கூடிய, அதாவது இனிமேல் யாரெல்லாம் எக்ஸாம், ஏன்னா நிறைய பேருக்கு மண்டேலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இனிமேல் எழுதக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அண்ட் நம்ம வெப்சைட்லேயும் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் kalvimini.orgன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் வரும். அதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2-3 டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த கொஷின் பேப்பர்லாம் எனக்கு கிடைச்சோடனே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். அண்ட் மறக்காமல் சேனல் 2 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.